வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2 பிரபல தமிழ் சினிமா ஹீரோயின்களோட அம்மா, தேசிய விருது வாங்கின ஒரு நடிகையை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிற அக்ஷரா அவர்கள் தன்னோட குழந்தை புகைப்படத்தை இப்போ வெளியிட்டு இன்ஸ்டாவில் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த புகைப்படத்தை பார்த்தவர் நிறைய பேரும் இது அக்ஷரா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிறைய பேர் இது அக்ஷரா இல்லைன்ற கருத்தையும் வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. உலக நாயகன் நடிகர் கமலஹாசனோட 2வது மகளான அக்ஷரஹாசன் தமிழ் மற்றும் ஹிந்தியில் நடித்து புகழ்பெற்ற ஒரு நடிகைன்னே சொல்லலாம். நடிகர் அஜித்தோட விவேகம், விக்ரமோட கடராம் கொண்டான் படங்கள்லே நடிச்சிருக்காங்க. அதே போல் ஹிந்தியில் அமிதாப் பச்சன் மற்றும் நடிகர் தனுஷோட சேர்ந்து நடித்து கலக்கியிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஓடிடியில் வெளியான அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்ற ஒரு திரைப்படத்துலையும் நடிகை அக்ஷரா அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருப்பாங்க. இந்த கதாபாத்திரம் நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ரீசண்டாக அப்பாவோட நடிகை அக்ஷரா அவர்கள் அதிக நேரத்தை செலவு செய்கிறாங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு. சட்டமன்ற தேர்தல் சமயங்களில் நடிகர் கமலஹாசனுக்கு அறுவை சிகிச்சை நடந்தப்பெல்லாம் நடிகை அக்ஷரா அவர்கள் கூடவே இருந்து நடிகர் கமலஹாசனை கவனிச்சுக்கிட்டாங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற அக்ஷரா அவர்கள் ஒரு குழந்தையோட புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க. அந்த புகைப்படத்தை பார்த்த நிறைய பேரும் இது அக்ஷரா தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இது அக்ஷரா இல்லைன்ற கமெண்டையும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த குழந்தை தேசிய விருது வாங்கின பிரபல நடிகைன்னு சொல்லி அக்ஷரா அவர்களே பதிவிட்டிருக்காங்க. 2 பிரபல தமிழ் சினிமா ஹீரோயின்களோட அம்மானு சொல்லி ஒரு பதிவையும் போட்டிருக்காங்க. நடிகர் கமலஹாசனோட முன்னாள் மனைவியும் அக்ஷரா மற்றும் ஸ்ருதிஹாசனோட சகோதரிகளான தாயுமான நடிகை சரிகா தான் இந்த புகைப்படம் என்பதை வெளியிட்டிருக்காங்க. நடிகை சரிகாவை பொறுத்த வரைக்கும் பாலிவுட்டில் ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க. தமிழில் நடிகர் கமலஹாசனோட டிக் டிக்ன்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்தியில் இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 1984ஆம் ஆண்டு இந்தியில் வந்த கங்குவான்ற ஒரு படத்தில் நடிகர் ரஜினிகாந்தோட நடிச்சிருப்பாங்க. கடைசியாக 2022ஆம் ஆண்டு இந்தியில் வந்த அமிதாப் பச்சனோட உன்ஷை அப்படின்ற ஒரு படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. பாலிவுட்டில் ஃபேமஸ் நடிகையாக வலம் வந்துட்டு இருந்த சரிகா பார்ப்பதற்கே ரொம்ப வசீகர தோற்றத்தோடு இருப்பாங்க. நடிகர் கமலஹாசன் 1978ஆம் ஆண்டு வாணி கணபதிங்கிற காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா திருமண வாழ்க்கையில் இருந்து இவங்க 1988ஆம் ஆண்டு விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா நடிகை சரிகாவை காதலித்து கமல் அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நீண்ட காலம் ஒரு லீவோட உறவில் இருந்து இதுக்கப்புறம் சரிகாவை 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் கமலஹாசனோட படங்களுக்கு பர்சனல் காஸ்டியூம் டிசைனராக இருந்து வந்த சரிகா அவரோடு 17 வருஷம் ஒன்றாக வாழ்ந்து வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் 2004ஆம் ஆண்டு சரிகாவும் விவாகரத்து வாங்கிக்கிட்டாங்க கமலஹாசன்கிட்ட இருந்து. இதுக்கப்புறம் மும்பையில் வசித்து வந்துட்டுருக்க சரிகா 2022ஆம் ஆண்டு மாடர்ன் லவ் மும்பைன்ற ஒரு வெப் தொடரில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் சரிகாவோட பிறந்தநாளை முன்னிட்டு அவங்களோட சின்ன வயசு புகைப்படத்தை நடிகை அக்ஷரஹாசன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து பதிவிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.